அன்னார் மாயவனார் வில்லடிக்கு மாயவனார் வில்லடிக்கு மருமக ஆடுவார் சாம கொட நடக்கும் போது அப்படியாக கோபால வில்லடிக்க ஆமா சுடல கோமரமா ஆடினாரு. மாமா வீட்டு கூட நடக்கும் போது எனக்கு ஊம வீட்டு ஆகாது, ஒத்த முரசு அடிக்கணும். அதனால மாமா எனக்கு ஒத்த முரசு அடிங்க. அப்போ மாமா வந்து முரசடிக்க முரசடிக்கு சுடல நின்று ஆடுவாரா. மரஜடிக்கு அப்போ மாமாவும் முரசடிக்க நரவழியும் காணாது. பக்த கொடிகளை எல்லாரும் கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. நரவழி கேட்டார் சுடல. ஆமா நரவழி கேட்டார் மாயாண்டி. எப்படி நரவழி போட அண்ணா தெப்ப புள்ள முடிந்தார் யாகத்துல போட்டார். தெப்ப நல்ல புல்லாதி தெப்ப நல்ல புள்ளதில தெப்ப நல்ல புள்ளதில கனியாம்புள்ள பிறந்தார். அப்போ கனியாம்புள்ள பிறக்கும் போது கடவுள் மாயாண்டு பொல்லாத சுடல ஐயோ கனியாம்பிள்ளைய கூப்பிட்டு முழங்கைய கீறிவோம் 21 சொட்டு ரத்தம் கொடுக்கணும்னா. அப்போ மத்தியான மதியம் போது முழங்கைய கீறுவான் 21 சொட்டு ரத்தம் இணைய நம்ம கொடுப்பாரு. சாம கொட வேலையில் நாக்க அறுத்தானே நாக்க அறுத்தானே நரவழிய கொடுத்தானே. அப்போ நரவழிய வாங்கி கொண்டு பேச்சு மவன் மாயாண்டு மையான கரையில மாசான திரள கேட்டாரு. ஆமா முதலாவது திரைய ஆகாயத்துல விட்டறிந்தான். மாயாண்டி முதலாவது திரைய முன்னங்கையால வாங்கினாரு. இரண்டாவது மாயாண்டி சுடலையோ 2 கையால வாங்கினாரு. மூணாவது திரளையோ கீழே விழுந்து செதறியது. அப்போ கீழே விழுந்து செதறும் போது பூலோகத்துல கொடுக்கும் போதாவது எனக்கு ஒழுங்கா கூடப்பா. எண்ட ஆக்கும் வரம் அழிக்கும் வரம் 1008 வரங்களோடு கொல்லும் வரம் வெல்லும் வரம் கோடி நல்ல வரங்களோடு வாரானே சுடல ஐயா ஐயோ பேச்சி மவமாயாண்டி பேரு வச்ச சுடல ஐயா ஐயோ மக்கம்பள்ளி வாசலில மாயாண்டி வருவாரா. மக்கம்பள்ளி வாசலில மாயாண்டி நிலைய வாங்கி மாயாண்டி சுடல ஐயா அங்கிருந்து பயணமாகி கொல்லங்கொச்சி கோழி கூடு கொல்லங்கொச்சி கோழி கூடு கொட்டார கரையேறி அப்போ கொல்லங்கொச்சி கோழி கூடு கொட்டார கரையதில பகவதியின் வாசலில பகவதியின் வாசலில பகவான் மாயா அட்டகாசம் பண்ணுவாரா. ஆதாளி போடுவார் போறவர வாரவர புடதியில் அடிக்க வரவர வருமாடி
பேச்சு மகமாயா கோபுரத்தின் மேலைய கோபுரத்தின் மேலைய கொடிப்படல அறுக்கா சிறப்பான வேலையிலே கொட்டார கரையேறி பகவதியின் வாசலில பகவமமாயா பகவதியின் வாசலில கோபுரத்தை உடைக்கா கொடிமரத்தை சாய்க்கா பாரவர போறவ பருமாடி அடிக்கா அப்படியாக அந்த கொல்லங்கொச்சி கோழிக்கூடு கொட்டாரக்கரை குமரி பகவதியால் வாசல் அந்த பகவதி வாசல்ல கொட்டாரக்கரை கோமகன் ராமராசா பகவதி அம்மாளுக்கு மாத ஒரு பூசை வருஷம் ஒரு தேரோட்டம் என்ன நடக்கு மாத ஒரு பூசை வருஷம் ஒரு தேரோட்டம் அப்போ வருஷம் ஒரு தேரோட்டம் நடக்கும் போது ஐயாவுக்கு ஒரு ஆசை அப்போ கொட்டாரக்கரைக்கு கோமகன் ராமராசா மாத ஒரு பூசையை முடிச்சு வருஷம் ஒரு தேரோட்டம் நடக்கும் போது 10ஆம் திருநாள் அன்னைக்கு அம்மா பகவதிய அலங்காரம் பண்ணி தங்க தேர்ல வச்சு வந்து கொண்டிருக்கிறா பகவதி அம்மா. அப்போ தங்க தேர்ல பகவதி அம்மா வரும்போது பார்த்தான் பகவான் மகனான மாயாண்டி பார்த்தார் எங்கள் பகவான் மகனான சுடர தெய்வம் ஐயாவான மாயாண்டி பார்த்தா தேரெழுத்த கூட்டத்தை திரட்டி அடிக்கணும் அண்ணா தேரெழுத்த கூட்டத்தை திரட்டி அடிப்பா திரட்டி மெல்ல அடிக்கும்போ பகவதியின் வாசலில அப்பா அட்டகாசமும் பொறுக்கலைய பொறுக்கலை அப்போ பார்த்தால பகவதியா யாரு வந்தா எவரு வந்தா அப்பா யாரு வந்தா எவரு வந்தா ஆமா என்பதன அறியவன் உள்ளிருந்த பகவதியா வெளியே வந்து பார்த்தா அப்போ இது நாள் இதுவரைக்கும் பகவதி அம்மாளுக்கு இழுத்த தேரு இடவல்ல நிக்கி அப்ப யாருடா இப்படி அட்டகாசம் பண்ணுதா வந்து பார்த்தார் சுடல வானத்துக்கும் பூமிக்கும் முறுக்கும் மீசையும் முண்ட கண்ணோடு நிக்கார் சுடல பகவதி வெளியே வந்து பார்த்தா அடிச்ச அடி ஒண்ணும் சுடல அடிச்ச அடி ஒண்ணு இடி மாறி விழுது தேர இழுத்து தெருவுல விட்டுட்டான் சுடல சொல்லுவாங்கல்ல தேர இழுத்து தெருவுல விட்டுட்டான்னு சொல்லுவாங்களா அதுக்கு வழிவகுத்தவன் யாரு இந்த மாயாண்டி வச்ச வைப்பு ஒண்ணும் அடிச்ச அடி ஒண்ணும் இடி மாறி விழுது இடி மாறி விழும்போது கூடியில் இருக்க மக்கள்லாம் நினைக்காங்க ஏ அம்மை பகவதி ஏ அம்மா பகவதி இவ்விடத்தில் உண்டோ இல்ல வேற எங்கேயும் போயோ இவளுக்கு எந்தடா பூசை என்னடா புரஸ்காரம் ஏ சேட்டா கோயில் நடைய பூட்டி கொண்டாடா தாக்கோல மலையாளத்து மக்கள்லாம் என்ன சொல்றாங்க
இவ்வளவு அட்டகாசம் நடக்க இந்த பகவதி என்னன்னு வந்து கேட்டாளா, ஏதன்னு வந்து கேட்டாளா, இவளுக்கு எந்தடா பூசை, என்னடா புனஸ்காரம், ஏ கோயில் நடைய பூட்டி கொண்டாடா தாக்கோல அப்படின்னா. அப்போ கோயில் நடைய பூட்டி சாவிய கொண்டு நம்ம கோயிலை இப்பவே பூட்டிடணும் அப்படின்னு வாராங்க. அப்படியாக வரும்போது கோயில் நடைய பூட்டுவதற்காக மக்கள்லாம் வரும்போது பகவதி பார்த்தா, இதுக்கு மேல போவாம இருந்தோம்னா கோயில் நடைய பூட்டிட்டு போயிருவான் அப்படின்னு பகவதி தங்க கிண்ணத்துல பால் எடுத்து வெள்ளி கிண்ணத்துல பழத்தை எடுத்து சுடலைய பார்க்க வாரா. ஏ அப்பா பாலகா, வாடா, உன் விஸ்வரூபத்தை விடு, இந்த பாலை குடி, இந்த பழத்தை அருந்து. ஏ பாலகா, உன் விஸ்வரூபத்தை விட்டு சுயஸ்வரூபத்துக்கு வா. அப்ப பார்த்தார் மாயாண்டி, அப்ப மலையாளி பிள்ளை போல பிள்ளை போது ஆச்சாஞ்சிறு குழந்தை போல குழந்தை போது புலப்பட்டி புலப்பாசி புலப்பாசி புலவரைத்த சுண்டு வெள்ளா அப்பா கக்கத்துல ஓலப்பா அண்ணா கமுகம்பால கோமணம் மலையாளி பிள்ளை போல மலையாளி பிள்ளை போல எங்க மாயாண்டி நிக்காது. அப்போ வாடா பாலக என்னுடைய வாசலில இடைஞ்சலது செய்வதா, ஊரு வேற சொல்லடவா பகவதியா கேட்டபோ பகவாமவே மாயா அம்மா அம்மா பகவதிய அம்மா பிறந்த இடம் கைலாசம் பிச்சவளோ பார்வதியா வளர்ந்த இடந்தில்லை வானோ வளர்த்ததொருவன பேச்சு வளப்போர்க்கு பிள்ளையா நானும் வந்தேன் நம்ம உந்த நீடோ. அப்பா வந்த மகன் போக வேண்டாம், என் மகனே மாயா பார்வதிக்கு பிள்ளையானா பகவதிக்கும் பிள்ளையா. ஏ பாலகா, பார்வதிக்கு பிள்ளைனா பகவதிக்கும் பிள்ளையப்பா. நீ வந்த மகன் போக வேண்டாம், அம்மா வாசல்ல இருன்னா. ஏ மாயாண்டி, என் சொல்லுக்கு நீ கட்டுப்பட்டு இருக்கணும், இருப்பியா? தாயாருக்கு முன்பூச உனக்கு பின்பூச. பகவதி வாசல்ல பச்சரிசி சாதம் தான். ஏ மாயாண்டி, நீ மணி விளக்குல பிறந்தமுங்க, மையானம் போனமுங்க, சுடரொழுவுல பிறந்தமுங்க, சுடுகாடு போனமுங்க. பகவதி வாசல்ல புழுங்கரிசி சோறும் பொட்டக்கோழிக்கு இடம் கிடையாது. பச்சரிசி சாதம் தருவேன், இதுக்கு சம்மதமா? அம்மா, ஏ பகவதி, பச்சரிசி சாதத்தை தருவியோ பச்சை தண்ணிய தருவியோ, நீ எதை கொடுத்தாலும் நான் உன் வாசல்ல இருக்கம்மா. அப்போ பகவான் மகன் மாயாண்டிக்கு பகவான் மகன் மாயாண்டிக்கு மங்கையான பகவதியா 11 நிலையம் அது
நிலையம்மா பகவதியா கொடுத்தாளே பகவதியா கொடுத்தாளே நிலையோ மது அப்ப மேல வாசல் ஒரு நீலையும் மேல வாசல் ஒரு நீல கீழவாசல் ஒரு நீல அப்ப வடக்கு வாசல் ஒரு நீல தெற்கு வாசல் ஒரு நீல பகவான் மாயா அப்ப தேரடியில் ஒரு நீல திருச்சுவரில் ஒரு நில மண்டபத்தில் ஒரு நில மதுசுவரில் ஒரு நில 10 நிலையம் அது பகவதியா கொடுத்தாள் 11 நிலையம் தெற்கு மொட்டை கழுங்கல் இருவாச்சி மூட்டுக்குள்ள அண்ணன் நிலையம் போட்டு கொடுத்தா அப்ப பாருங்க பகவதி அம்மா மாயாண்டி சுடலைக்கு பகவதி வாசல 10 நிலையத்தை பகவதி வாசல்ல கொடுத்தா 11வது நிலையத்தை சொன்னா மகனே மாயாண்டி இதனால் இதுவரைக்கும் வட்டிக்கு விட்ட வாசிக்கு விட்ட திறந்த கண்ணை மூடாம காத்துக்கிட்டு இருக்கேன்டா என்னத்தம்மா காத்துக்கிட்டு இருக்க தெக்கு மொட்டை கலங்கள்ல இருவாச்சி மூட்டுக்குள்ள 7 கடார திரவிய இருக்கு ஏ மாயாண்டி 7 கடார திரவியத்தை கள்ளம் கொண்டு போகாம நீ காத்து வரணும் காத்து வருவியா ஏ அம்மா மாயாண்டி வாசல்ல காகம் பறக்குமா கருங்குருவி லாந்துமா நீ கவலைப்படாத அம்மா அப்படி என்று மாயாண்டி சுடலைக்கு 7 கடா திரவியத்தில் நிலையம் போட்டு கொடுத்தான் பார்த்தார் மாயாண்டி அப்போ பகவதி சொன்னா மாயாண்டி அல்லுங்காசும் முள்ளும் போனா ஆணையடி திரவியம் தங்க கட்டி ஒண்ணும் செங்க கட்டி மாதிரி இருக்கு கள்ளம் கொண்டு போகாம நான் காத்துக்கிட்டு இருக்கேன்டா ஏ மாயாண்டி நல்லா இருப்ப நீ அந்த திரவியத்தை காத்துவா பார்த்தார் பகவதி வாசல்ல மாயாண்டி இந்த தலக்காவுடையார் வாசல்ல ஐயா கிழக்கு முகமா ஓங்குன அருவோலோட உருவுன வாளோட ஐயா எப்படி திருன்னு முழிக்காரு இதே மாதிரிதான் மாயாண்டி பகவதி வாசல்ல திரவியத்துல காவல் இருந்தாராம் அப்படியாக 7 கடா திரவியத்துல காவல் இருக்கும் போது கதை என்ன நடக்கு பாருங்க அண்ணா நாட்டிலையும் நல்ல நாடு நாட்டிலையும் நல்ல நாடு அண்ணா நாவலர்கள் போலும் நாடு அண்ணா கோடம்மர ஒளியோனா அண்ணா குழுந்ததண்டல் வீசோனா நந்தம்போலம் ஊராதி 4 சாடி தெருவாதி அங்க புலைய மக்கள் வாழ்ந்துவா அண்ணா 300 புலையனும் 300 புலையனும் அண்ணா மூப்பங்காளி விரும்புல அப்பனே 400 புலையனும் நாட்டாம விரும்புல 500 புலையனும்
அண்ணாவி விரும்புல மையம் உண்டு சிமுலம் மயக்கு வெத்த பாடம் உண்டு மாந்திரவாதி பெரும்புல அவன் கூடு விட்டு கூடுவான் கூடு விட்டு கூடுவான் அவனுக்கு குரலி வித்த பாடம் உண்டு அண்ணா அஞ்சேன மையடு அஞ்சேன மையடுப்பா அடுக்கு மைய சிமலடுப்பா மாறேன மையடு மைச்சு மல கையிலடுப்பா மாந்திரவாதி போல எனக்கு பேரை சொல்ல பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல கவலை கொண்டு பிள்ளை இல்ல கவலை கொண்டு கண்ணீரை வடிக்காது அப்ப பாருங்க மாந்திரவாதியுடைய மனைவி இருக்காளே பெரும்புளையன் பொண்டாட்டி பேரு என்ன பேரு அப்ப உடனே வார்த்தா உங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்லுதான் கேளுங்க எந்த தொழில் படிச்சாலும் மாந்திரிக தொழிலை படிக்க கூடாது மாந்திரிக தொழில் படிச்சா அந்த வீட்டுல மதல வரம் தங்க எந்த தொழில் படிச்சாலும் கருத்தொழில படித்தோம்னு வச்சுக்கோங்க அது ஒருத்தனுக்கு செய்வனை வச்சு கொள்ளும் போது நல்லா தான் இருக்கும் அவன் கல்லு குத்தியா அலைவான் அவன் பிள்ளைய பார்த்தீங்கன்னா வேற இருக்காது தூரம் இருக்காது அவன் காலச்சு இடம் கட்டமன்னா ஆகி போவோம் ஆமா நம்ம கண்ணு முன்னால ஒருத்தனை சாய்க்கணும்னு நினைச்சு நம்ம ஒரு 10,000 ரூபாயை கொடுத்து ஒரு தொழிலாளிய பார்க்கும்போது அவன் நல்லா தான் இருக்கும் ஆனா அது நம்ம பிள்ளைய நம்ம கண்ணு முன்னாலேயே வந்து சேர்ந்துரும் அதனால புழைச்சி சொன்னா ஏயா மாந்தரத்தை விட்டுருங்க ஒரு மதலவரம் கிடைக்கட்டும் ஐயா நல்லா இருப்பி உங்க கையெடுத்து கும்பிடுதான் கருத்தொழில் படிச்சா கரு தங்காது உங்க கரித்தொழில விட்டுருங்க ஒரு கை குழந்தை கிடைக்கட்டும் உங்க குலத்தொழில விட்டுருங்க ஒரு குழந்தை வரம் கிடைக்கட்டும் பொழைச்சு சொல்லுதா அதுக்கு பெரும்புளையும் கேட்டானா ஏட்டி பொழைச்சி அறிவில்லாம பேசாத போயும் ஒரு புள்ள வரத்துக்காண்டி என் மாந்தரத்தை விட சொல்லுதிய மதல வரத்துக்காண்டி ஒரு கை குழந்தைக்காண்டி என் கரித்தொழிலை விட சொல்லுதிய இன்னைக்கும் கொட்டாரக்கர கோமகன் ராமராசா மாந்திரவாதியுடைய மாந்திரத்துக்கு பயந்து காக்காட்சி மலையவே அவனுக்கு எழுதி வச்சாரா இன்னைக்கும் காக்காட்சி மலை புலைய மக்களுக்கு தான் என் மாந்திரத்துக்கு பயந்து ராசாவே எனக்கு மலை எடுத்து கொடுத்திருக்காரு நீ என்னட்டி போயும் புள்ள வரத்துக்காண்டி மாந்திரத்தை விட சொல்லுத அப்ப பார்த்தான் இவங்கிட்ட பேசி பிரேசனம் இல்ல இப்ப பாட்டு போயிட்டான் அப்ப புலையனுக்கும் புலச்சிக்கும் ஏற்க செயற்கையா பிள்ளை இல்ல அப்போ கொட்டாரக்கரையில அக்கரகார தெருவுல ஐயமாறு பெண்கள் எல்லாம் அப்பாவுக்கு தெரியாம ஔவையார் விரதம் இருந்தாங்க ஏன் அண்ணன் குடத்துக்கார அண்ணன் ஔவையார் அம்மா விரதம்னா என்னது தாந்தினி விரதமா ஏன் பாதவத்தி ஒத்தையிலே வச்சு ஒத்தையிலே திம்பாலாம் ஏன் பாதவத்தி அப்படி சொல்லி உங்களை பயமுறுத்தி வச்சிருக்கான் ஔவையார் அம்மா விரதம்னா அந்த காலத்துல ஔவையார் அம்மா விரதம் என்பது ஒழுக்கம் இருந்தது நீதி இருந்தது இப்ப யாரு அப்படி இருக்கா ஔவையார் அம்மா விரதம்னா தப்பினா தை மறந்தா மாசி ஐத்தா ஆடி இந்த 3 மாசத்துலதான் ஔவையார் அம்மா விரதம் இருக்கணும் அதுவும் நல்லா சோதம் கேட்டுக்கோங்க ஔவையார் அம்மா விரதம் செவ்வாய்க்கிழமை தான் முன்னங்கையால 3 கை நெல்லு போடணும் பெருங்கையால 3 கை நெல்லு போடணும்
மொத்தம் குத்தாயல்லி 3 கை நெல்லு போட்டு இந்த 9 கை நெல்லை தான் உரல்ல போட்டு மாக்கு 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 மாக்குன்னு குத்தி இப்ப யாரு குத்துதா அது ஆயி இருக்கா அதான பார்த்தேன் என் அண்ணன் உரல்ல மாக்கு மாக்குன்னு குத்தி அதுக்கப்புறம் அதை திருவையில போட்டு திரிச்சு அத மாவாக்கி அவ்வையாரம்மனுக்கு விரத குலக்கட்டை பிடிப்பாங்க பாருங்க. அம்மி போல, ஆட்டு உரலு போல, பகடை போல, சரங்குத்தி கம்பு போல, இப்படியெல்லாம் குலக்கட்டையை அவிச்சு அவ்வையாரம்மனுக்கு படைச்சு சூரியன் உதயாவதுக்கு முன்னாலேயே சாப்பிடணும். அதுதான் அவ்வையாரம்ம விரதம். சூரியன் உதயாவதுக்கு முன்னாலேயே அவ்வையாரம்ம விரத குலக்கட்டையை சாப்பிடணும். இப்ப உள்ள பொம்பளை யாரும் அப்படி இருக்கா? தலைக்கட்டு என்னவா? சின்னம்மாவளுக்கு ஒரு பாக்கெட்டு, பெரியம்மாவளுக்கு ஒரு பாக்கெட்டு, நல்லம்மாவளுக்கு ஒரு பாக்கெட்டு, சமந்தாரி இருக்கா அவளுக்கு ஒரு பாக்கெட்டு, மாமியா கிளடி இருக்கா அவளுக்கு 2 பாக்கெட்டு. என் அண்ணன் 9 பாக்கெட்டு மாவு, கணேசு மாவு பாக்கெட்டு, பச்சரிசி மாவு. ஏன் பாதவத்தி அங்க விரதம் இருக்க இடத்துல சண்டைய பாத்தியோ? நான் அப்பவே வந்துட்டோம்னு இவா பெட்டிய இவ அங்க எழுப்பா, நான் அவ அப்படியே வந்துட்டோம்னு அவ அங்க எழுப்பா. என் அண்ணன் அந்த கொலக்கட்டையை பிடிச்சு சாமியை கும்பிட முன்ன அவ்வையாரம்ம விரத கொலக்கட்டை பிடிக்கும் போது பெண்கள் பேசவே கூடாது. அப்பதான் கூடி 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 பேசுவா, முக்கி முக்கி பேசுவா. அப்பந்தான் ரொம்ப உண்ணி பேசுவா. அது மட்டும் இல்ல, இப்ப உள்ள பெண்கள் எல்லாம் அவ்வையாரம்ம விரத கொலக்கட்டை யாரு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால சாப்பிடுதா? அன்னைக்கு உதிச்சு அன்னைக்கு அடைஞ்சி மறுநாள் ஊச வச்சு, ஏன்னா 9 பாக்கெட்ல கணேசு மாவு அவ எத்தனை 8 நாளை எப்படி சாப்பிடுவா? ஏன்னே கடல்ல இருந்து மலைக்கு போவோம், மலையில இருந்து கடலுக்கு வரும். இதுல இன்னொரு அதிசயம், பெரும்பாலும் அவ்வையாரம்ம விரத கொலக்கட்டையை ஆண்கள் பார்க்கவே கூடாது. அது உண்மைதான். அவ்வையாரம்ம விரதம் என்பது பெண்களுக்குத்தான். ஆனா இவ என்ன செய்வா? அந்த ஐயா வேலைக்கு கிளம்பி நிற்பாரு, இவ 5-6 கொலக்கட்டையை அள்ளி போடுவா. தேங்காய்ச்சில கீறி வச்சிருப்பா, அதையும் அள்ளி போடுவா. அவர் வாய பாப்பாரு, என்னத்தை திங்கா? வாய மூடிக்கிடுவா. நெரு நெருன்னு சவைக்கும் போது கடவாய் வழியா வெள்ள முறையா போகும். தேங்காய் சில்லுக்கும் பச்சரிசி மாவு கொலக்கட்டையும் வாயில போட்டு சவைக்கும் போது, ஏப்ல என்னத்தை சவைக்க இப்படி கடவாய் வழியா முறையா பொங்குத? இங்க என்னத்தை பாக்கிறது? அப்படித்தான் உடுக்காரு வீட்டுக்காரம்மா 8 நாளா பிரிட்ஜில வச்சு வச்சு தின்றுருக்கான். 8வது நாள் நிக்காம போகுது. அதுதான் அதனால என் அண்ணன் அவ்வையாரம்ம விரத குலக்கட்டைய முறைப்படி சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலேயே சாப்பிடணும். அதனால கொட்டார கரையிலே அக்கரகார பெண்கள் எல்லாம் உண்டாக சேர்ந்து என்ன செய்தாங்க? அண்ணா கொட்டார கரையதில கரையாக அக்கரகார பெண்கள் எல்லாம் ஔவையார் விரதம் அருமையுடன் இருந்தார்கள், அருமையுடன் இருந்தார்கள். அப்பமாவால ஒரு குழந்தை, மஞ்சளால ஒரு குழந்தை பிடித்து வைத்து இருந்தார். உடனடியாக அக்கரகார பெண்கள் எல்லாம் அவ்வையாரம்மனுடைய விரத குலக்கட்டைய, அவ்வையாரம்மனுடைய 6 விரத குலக்கட்டைய மாப்பிள்ள மஞ்ச பிள்ளைய கொண்டு ஆத்துல கரைச்சாங்க. மஞ்ச புள்ள கரைஞ்சிடுது, மாப்பிள்ள கரையாம கரை ஒதுங்கிருக்கு. அப்பம்பாக்கம் ஆந்திரவாதி பெருமொழியும் குளிக்க வந்தான் பாத்தீங்களா?
எங்க வாரான் குளிக்கிறதுக்கு? அண்ணா கருவ குட்டி கால்வாய் குளிக்கிறதுக்கு வரும்போ மாப்பிள்ளைய கண்டானே, மாப்பிள்ளைய கண்டா அவ எடுத்தான மாந்திரவாதி. அப்போ மாப்பிள்ளைய எடுத்தல்ல மாந்திரவாதி விரும்புல. அவ மாந்திரம் படிச்சதால மாந்திரவாதியா இருப்பதால மாப்பிள்ளையுடைய அருமை பெருமையை தெரிஞ்சு பெண்டாட்டிக்கு வந்து கொடுக்கா மாப்பிள்ளைய. அவ மாவு பிள்ளைய வாங்கி பிச்சு பிச்சு சாப்பிட்டான். அண்ணன் அவ மாவை தின்ன தோசம், மாவை தின்ன தோசம் மங்க புடக்கொடியா கற்பமா. அப்போ மாவை தின்ன தோசம் பொலக்கொடியா சூழா. அன்று முதல் குடிமர அருங்கிலிய கற்பமா. ஊரறிய ஒருமா உத்தமிய சூழா. நாடறிய 40 நங்கையவ குடிமர. 3வது மாதத்தில புலையந்தேவி புலக்கொடி முத்து முத்த வேத்திடும். 4வது மாதமா நலுக்கியதொரு மயக்கமா. 5வது மாதமா அரவயிறு பூரண. 6வது மாதமா புலையந்தேவி புலக்கொடி அங்கமெல்லாம் தங்க நீரோ. 7வது மாதமா எப்புல போடி குதை. 9வது மாதமா ஓலையா சுழலுவாளா. 9 மரப்பா. 10வது மாதம் போ, 10வது மாதம் போ அவக்கு படுத்தால் உறக்கம் இல்லை. முறைக்கா 10வது மாதம் பரிபூரண கர்ப்பகாலம் கடந்தது. புலையன் தேவியான புலக்குடியாளானவளுக்கு. அப்போ பார்த்தான் புலைய, பாவி தெய்வமே, காக்காட்சி மலையில பருத்தி போட்டிருக்கான் பெரும்புலைய. பருத்தி எல்லாம் முளைச்சிடுது. பருத்தி எல்லாம் முளைச்சி பருத்தி வெடிக்க போகுது. பருத்தி எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏன் அண்ணன் பருத்தி எடுக்க ஆள் இல்லைன்னு ஒவ்வொரு பெண்களையா கூப்பிடுதான். ஒருத்தியும் வரமடக்கா. ஏன் வரமடக்கா? இவ வேங்கன வேலை பார்த்த சம்பளத்தை கொடுத்தா தானே அவ வருவா. சரி சம்பளத்தை கொடுக்கட்டாம இருந்தாலும் பரவாயில்ல, சம்பளம்னு கேட்டுட்டா கைகால முடைக்கிறோம். அதனால ஒருத்தரும் போய் அவங்ககிட்ட சம்பளம் கேட்க முடியாது. இன்னொன்னு தெரியுமா, அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் ஆண்களும் சரி பெரும்புனை அங்க இருந்து வாராம வச்சுக்கோங்க. அங்க இருந்து வரும்போது ஒழுங்காத்தான் நடந்து வருவான். புலையனை கண்ட உடனே ஒரு கையும் காலையும் தூக்கி தூக்கி போடுவான். ஒழுங்கா நடந்தா அவனுக்கு பிடிக்காது. ஒழுங்கா நடந்தா அவன் உங்க கூட சேர்ந்தவன். என்னஞ்சா மாந்திரவாதி பார்த்தான் பெரும்புலைய நினைக்கா. எவ்வளையோ கூட்டு பார்த்தா ஒருத்தையும் வரமாட்டக்கா. வீட்டுக்காரிய கூட்டிட்டு போவோம். அடியே புலக்கொடியா வா, காக்காட்சி மலைக்கு பருத்தி எடுக்க. நிறமாத்த சூழிய கூப்பிடப்படுமா? அவ வரவும் படுமா? நிறமாத்த சூழின்னு அறியாம கூப்பிடும் போது அவ மாட்டமுங்க.
இவன் தடியை எடுத்தான். அடியே நீ வரல, யானா உன்னை தடியை கொண்டு ஒத்தையே அறையில அடிச்சு கொண்டு போடுவேன். அப்ப பார்த்தா இவன் கையால மாளுதுக்கு நம்ம காக்காட்சி மலையிலேயே போய் மாண்டுருவோம். அப்படி என்று அண்ணா காக்காட்சி மலையாதில காக்காட்சி மலையதில அரங்கிலியா பொலக்கோடியா பொலக்கோ பருத்தி எடுக்க வருவாள கோடியா அப்போ காக்காட்சி மலையதில பருத்தி எடுக்க வாரா நிறமாத்த சூழியவா பருத்தியது எடுக்கும் போது பிரசவ வேதனையா பிரசவ வேதனை குடிக்கால போல கொடியா அப்போ பிரசவ வேதனையா புலக்கொடியா துடிக்கும் போது ஐயோ நம்ம வீட்டுக்காரி மாசமா இருக்கால பிரசவ வேதனையால துடிக்கால நம்ம
உடனே வார்த்தா புலையன் தேவியாகப்பட்ட புல